மத்திய அரசு ஜிஎஸ்டியில் மோர் விலையும் தயிர் விலையும் ஐஸ்கிரீம் விலையும் குறைக்குது. எவ்வளோ 18%லேருந்து 5% குறைக்குது. ஆனால் இவங்க பழைய 18%லேயே விற்கிறானுங்க, ஜிஎஸ்டி விலையை குறைக்க மாட்டேன்ட்டாங்க. கேட்டால் இல்லைங்க அது அப்படிதாங்க சொல்லி மழுப்புறாங்க. நீங்கள் மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணுங்கள், அங்கே பால் அங்கே வந்து ஐஸ்கிரீம் விலை வந்து ஜிஎஸ்டி விலையோட அதிகங்க. மற்ற மாநில கம்பேர் பண்ணுங்கள், எங்கே வந்து மோர் விலை அதிகங்க, நெய் விலை அதிகங்க, நாங்கள் அதனால் அதோட கம்மியாக விற்கிறோங்கன்னு சொல்லி ஒரு போட்டு நம்மளை ஏமாற்றி நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2,20,00,000 ரேஷன்தார் குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஏமாற்றி 20 லட்சத்தை தேவையில்லாமல் திமுக அரசு செலவு செய்த வைத்திருக்கிறது அப்படின்றத ப்ரூஃபாக கொடுக்குறோம். சும்மா அடிச்சு விடுறதில்ல. நீங்கள் திமுக ஆட்சி வந்ததுனால 20 லட்சம் நான் செலவு பண்ணிட்டேன். அப்போ என்ன சொல்லுவாங்க, திமுக சேர்ந்து அப்படிலாம் இல்லைங்க, இவர் பொய் சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சியில் தேனும் பாலும் ஓடுது, நாங்கள் விலைவாசி கட்டுக்குள்ள வச்சுருக்கோம், அப்படி தானே சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் இல்லத்தரசியில் உங்கள் அம்மா இருக்கிறாங்க, உங்கள் அப்பா இருக்கிறாங்க, அவங்க 2 பேர் தான் சம்பாதிக்கிறாங்க, அவங்க தான் வரவு செலவு பார்க்குறப்ப இதை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஆஹா, பருப்பு விலைக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோமா, நம்ம அரிசிக்கு இவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்கோமா, நம்ம பருப்பை இவ்வளோ விலைவாசி அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்கோமா, சமையல் எண்ணெய் இவ்வளோ அதிகமாக விலை கொடுத்து வாங்கியிருக்கோமா, கோதுமை இவ்வளோ அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்கோமா, சர்க்கரை நம்ம 10 ரூபா வாங்கியிருந்தோம் இப்போ 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோமா, நம்ம வந்து அதிமுக ஆட்சி இருக்கிறது நலத்திட்ட விஷயங்கள் எதுவுமே இவங்க பெனிஃபிட்டை கொடுக்காம அதையும் ஏமாத்திருக்காங்களா. அப்போ கண்ணுக்கு தெரிந்தும் கண்ணுக்கு தெரியாமல் திமுக ஆட்சி ஒவ்வொரு ரேஷன்தார் குடும்பத்திடம் 20 லட்சத்தை பிடுங்குகிறது. 20 லட்சத்தை விலைவாசியில் ஏற்றிவிட்டு அதற்கான கடனை வெளியில் வாங்கி அந்த கடனை கட்டுவதற்காக நம்ம விலைவாசி ஏற்றுறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு தமிழக அரசு இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்குற மாநிலத்தில் முதன்மையாக இருக்குது, இந்தியாவிலே அதிகமாக வட்டி கட்டுற மாநிலம் முதன்மையாக இருக்குது. 10 லட்சம் கோடி நேரடியாக கடனும் பொதுத்துறை நிறுவனம் மூலம் 5 லட்சம் கோடி கடனும் எவ்வளவு, கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி கடன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரேஷன் துறை அட்டைதாரர் மேலேயும் 3.5 லட்சம் ரூபா. நீங்கள் எந்த குழந்தை பிறந்தாலும் நான் கடனாளி இல்லைன்னு எந்த குழந்தையும் சொல்ல முடியாது. அந்த குழந்தையினுடைய வீட்டில் இருக்க ரேஷன் கார்டில் 3.5 லட்சம் ரூபா அவன் கட்டியே அவனுக்கு கடன் தமிழக அரசு சுமத்தி இருக்கிறது.